Hi friends, welcome to Masala channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பெர்ஃபெக்ட்டான மெஷர்மென்ட்டோட பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு கீழ பவுல் வச்சிருக்கேன். அதுல 1 கப் அளவு மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 250 grams அளவுள்ள மைதா. அடுத்ததா 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் ஆட் பண்றேன். 40 grams அளவு கொக்கோ பவுடர். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண அப்புறமா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த பவுடராக இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஆட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண அப்புறமா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6 முட்டையோட மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒயிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக இதில் நம்ம 1 கப் அளவு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். 250 grams அளவு பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இது ஃப்ளஃப் அப் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஸ்டிஃப் பிக்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அடித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக எக் யால்க் இங்கே ஆறணும் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. நான் அந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டையோட மஞ்சக்கருவில் போட்டு அடிக்கிறதுக்காக. அதை இதில் போட்டு நல்லா வந்து இதையும் ஓரளவுக்கு நுர வர அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். அடித்து எடுத்த அப்புறமா இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடித்து வச்சுருக்கிற எக் ஒயிட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு பீட்டர் வச்சு ஒரு செகண்ட் வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அடித்து எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 2 செகண்ட் மட்டும் அடிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் பீட்டர் வச்சு அடிக்கக்கூடாது. ஆயில் ஆட் பண்ண அப்புறமா சும்மா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் அடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஃப்ளார் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1/4 கப் அளவு இதை நான் எடுத்திருக்கேன் பால், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளார் கொஞ்சம் பால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பு பால் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளார் மட்டும் இருக்குது. நான் ஃபுல்லாக பால் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ண போகிறது வந்துட்டு நம்ம ஃப்ளார் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும், பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் முன்னாடி இருக்கிறதுலே வந்துட்டு பால் ஃபுல்லாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கடைசியாக நம்ம பைண்ட் பண்ணி எடுக்க போகிறது இந்த ஃப்ளார் வச்சு தான் பைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு பேன் வந்துட்டு 8 inch பேன் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்மளோட கேக் பேட்டர் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கேக் வந்து ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஓவன் வந்து நான் 10 minutes 180 degreeயில் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதே 180 degreeயில் ஒரு 45 minutesலேருந்து 1 hour வரைக்கும் நான் இதை வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்கள் ஓவன் தகுந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக பேக் ஆகிருக்கு. அதே மாதிரி சூப்பர் சாஃப்டாக செம்ம ஸ்பஞ்சியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சாக்லேட் கேக் பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் தைரியமாக பேக் பண்ணலாம். சூப்பரான சாஃப்டான ஸ்பஞ்சியான சாக்லேட் கேக் வந்து கிடைக்கும். இது நமக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கேக்கும் ரொம்ப டெலிஷியஸாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் எனக்கு சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.